ஓட்டலாமா வண்டிவே? நல்லா இருக்கு கைஸ். சுத்தமா டைட்டா இருக்குண்ணா. ரொம்ப நாள் ஆயிட்டு இருக்கு, அதனால சுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. கண்டிப்பா நீ வா, நீ ஏறு, நான் சுத்துறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் சுத்திக்க மயக்கமா இருக்குது. இல்ல அப்படியே நிக்குது. சுத்த சுத்த கீழே ஃபுல்லா இது ஆயிட்டு இருக்கும் போல, ஜாம் ஆயிட்டு இருக்கும் போல, ரொம்ப நாள் ஆயிட்டு. அதனால அப்படியே சுத்த சுத்த நிக்குது. இங்க பாருங்களேன் கைஸ், இங்க இது பாரு கிஷோர், இது பாரு, இங்க பாருங்க. சின்ன வயசுல நம்ம குரங்கு விளையாட்டு விளையாடுவோங்க, அப்ப மரத்துல ஏறி உட்காந்துக்குவாங்களே, அந்த மாதிரி ஏறி உட்காந்து நிக்கிறா டேய். இங்க பாரு கிஷோர், இது என்னன்னு தெரியல, மேல ஏறி இறங்குறதா இது? ஆமாண்ணா. இங்க பாரு, இது நல்லா இருக்குல்ல. இருங்க இருங்க, நானே வரேன். யார் ஃபர்ஸ்ட் ஏறி இறங்குறாங்களோ அவங்க தான் வின். ரெட் வரைக்கும் தான். ரெட் வரைக்கும் தான். ஆமா, என் பக்கம் உடஞ்சிட்டு இருக்குது. சரி, அந்த பக்கம் ஏறுங்க. எந்த பக்கம்? அந்த பக்கம். இந்த பக்கமா? ஓகே, ரெடியா? இரு, ரெடி? ஓகே தான். 1 2 3 ஸ்டார்ட். ரெட் தொட்டா, ரெட்ல மேல ஏறி இறங்குங்க. எங்க எங்க அதான் இத தோறணும். நான் தொட்டுட்டேன். ஏமாத்துறான் பாஸ். இங்க பாருங்க, இது மேல தொடாமையே அவன் பாட்டு திரும்பி நான் தான் கைஸ் வின்னு. இல்ல இல்ல, அவன் மேல தொடவே இல்ல. நான் தொட்டேன். மேல தொடவே இல்ல, அந்த எட்ஜ் மேல தொட்டுறேன் நீ. இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா இங்க விளையாடுறதுக்கான கேம்ஸ் எல்லாமே இருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா. அடுத்து அந்த பக்கம் நம்ம சுத்தி பார்க்கறதுக்கான பிளேசஸ் இருக்கு. வாங்க அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும். நம்ம அதிகமா வயசாயிடுச்சுல்ல, எனக்கு தான் வயசாயிடுச்சு, உனக்கு என்னடா? இங்க பாரு. சோ गाइस, நம்ம கேமராமேன் பாத்தீங்களா, நம்மளோட கேமரா வைக்கிட்ட அங்கங்க பிரிச்சு தனித்தனியா ஓட்டி வச்சிருக்காரு. அவெல்லாம் வருடா அவதாரம் எல்லாம் வருடா. இங்க பாரு, சின்ன ஆளுங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களாம் வந்து விளையாடுறதுக்கு கரெக்டா இருக்கு. ஏன்னு கேட்டா அதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. இதுல பாரு, உட்காந்தபடியே விளையாடலாம் சூப்பரா. இங்க பாரு, இதுக்கெல்லாம் யாரும் வேணுன்ற அவசியம்லாம் இல்லை. இதை விளையாடுறதுக்குலாம் யாரும் வேணுன்றதுலாம் இல்லை. இங்க பாருங்க, நம்ம கேமரா வைக்கிறதும் நம்ம வச்சு ஊஞ்சல் ஆட போறோம். இந்த பாரு, சூப்பரா இருக்கு. இது நம்ம விளையாடுறதுக்கு இது நல்லா இருக்கு. அதாவது சின்ன பசங்க எல்லாருமே வீட்டில் அடம் பிடிக்கிறாங்க, வெளியில் எங்கன்னா போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்கனாக்கா நீங்கள் தாராளமாக சண்டேக்கு மேலே ஆயிடுச்சு, சண்டே ஆஃப் டேக்கு மேலே ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக இங்கே கூப்பிட்டு வரலாம். மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கு மேலே கூட வந்தீங்கன்னா நிழலில் பெரியவங்களா ஒரு இடத்துல உட்காண்டா கூட சின்ன பசங்க எல்லாருமே கண்டிப்பாக ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இவனை மாதிரி ஆள்லாம் உள்ளேவே விடக்கூடாதுன்றாங்க. எங்க ஓடிட்டு இருக்க? ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த பாயிண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்களேன் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஓ ஓ, கொப்பநாத்தம் டேம் சூப்பராக இருக்குது கைஸ். இது வந்து பாருங்களேன், இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி கம்மியாயிட்டு இருக்கு. கைஸ் வரும்போது மேலே வேக வேகமாக ஏறி வந்துட்டேன். மேலே வந்ததுக்கப்புறம் தான் மூச்சு பயங்கரமாக வாங்குது. நல்லது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி இப்போ கம்மியாயிட்டு இருக்கு. ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும், இது வரைக்குமே தண்ணி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது அணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடு இருக்குது, அங்கே தான் ஓப்பன் இருக்குது. அந்த ஓப்பனில் தான் நம்ம சுற்று வட்டார கிராமத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க அங்கேருந்து தான். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், அங்கே மீன்லாம் கூட பிடிக்கிறாங்க. இந்த டேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன்லாம் கூட பிடிக்கிறாங்க. வலை போட்டுருக்காங்க. படகுங்களாம் பாருங்கள், அங்கே எத்தனை இருக்குன்னு பாருங்கள் படகுங்களா. அதேமாரி இந்த டேமை சுற்றி பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாமே வந்து மலையாக தான் இருக்குது.
அப்படியே இந்த சைடு பாருங்க மலை தான். அது மேலே பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை. இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை தான். டேமை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே மலை தான் அமைஞ்சிருக்கு. அங்கே ஃபிஷ்ஷிங்லாம் கூட பண்ணுறாங்க பாருங்க, ஃபிஷ்ஷிங்லாம் கூட பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, இந்த வழியாகவும் போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, இதுக்குள்ளெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் கைஸ் கடைசியாக நம்ம குப்பநாத்த டேம் வந்து ரீச் காமிச்சிட்டோம். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா குப்பநாத்த டேம் வந்து காமிச்சிட்டோம். இவ்வளோ தான் இங்கே இருக்குது. அதுதான் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாஃப் டே பூங்காவில் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் இவன மாதிரி ஆளுங்களாம் நீங்கள் இன்னும் கூப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா ஜாலியாக ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். இங்கேருந்து அப்படியே அந்த பூங்கா வியூவை பாருங்களேன், சூப்பராக தெரியும். எல்லாமே ஃபுல்லாக மரத்தோடவே சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே பூ வச்சு அழகாக தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக மரம் தான் எல்லாமே. ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியூராக கிடைக்கும். இந்த பொல்யூஷன் இல்லாமல் ஃபுல்லாகவே பியூராக கிடைக்கும். ஃபுல்லாக காடு மாரியாக தான் இருக்குது பாருங்கள். இதை சுற்றி ஃபுல்லாமே மரம் தான். அதனால் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுக்கணுன்னாக்கா தாராளமாக வரலாம். ஆஃப் டே நீங்கள் தூங்கி எந்திரிச்சிட்டே கூட நீங்கள் போகலாம். ஓகே கைஸ், அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஸ்பாட்ஸ் எதுனா இருந்தால் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஆமாம் கைஸ், அப்படியே நீங்கள் இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டேம்குள்ளே தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். டேம் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வந்துச்சுனாக்கா இங்கெல்லாம் கூட தண்ணி இருக்கும். ஆனால் அந்த ஸ்பாட்கே நம்ம கீழே விட்டுருக்கோம். இங்கே எதுக்காக நம்ம வந்துருக்கோம்னாக்கா மீன்லாம் இங்கே கிடைக்குது. இங்கே டோட்டலாக இங்கே வந்து போட்ஸ்லாம் இருக்குது பாருங்க. இங்கே போட்ஸ்லாம் சைடுலாம் கம்பிருக்கு. மார்னிங் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா மீன் எல்லாமே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டேம் மீன்னாக்கா நீங்கள் தாராளமாக டேமில் பேக் சைடில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா கிடைக்கும். அண்ணனால என்னால பிடிக்க முடியல. சாரி, அவரை என்னால பிடிக்க முடியல. வாய் பொலருது கைஸ், மூச்சு வாங்குதா. ஓகே, அடுத்து மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம்.